நாகநந்தினி வணக்கங்க. நாகநந்தினி வெறும் 3.2% மட்டும்தான் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள், சென்ட்ரல் போர்டு சிலபஸை பயிற்றுவிக்கக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. சரியா? வெறும் 3.2% மட்டும்தான். கரெக்டு தானே சார்? 3.2% தான் இருக்குது. அந்த பள்ளிகளில் இதை நடைமுறைப்படுத்தினால் இது எப்படி ஒரு மாநிலத்திற்கே இருமொழி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கே எதிரான நடவடிக்கை இது சீர்திருத்தம் அல்ல, இது மறைமுகமான மொழி திணிப்பு அப்படின்ட்டு டிஎம்கே சொல்வதற்கு என்ன காரணம்ங்க? வெறும் 3.2% தான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். இததான் சார் நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம், பேக் டோர்ல இருந்து உள்ள வருது அப்படிங்கறது. அதாவது சார், இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, நீட் எக்ஸாம உள்ள கொண்டு வரும்போது இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய பாடத்திட்டத்திலேயே வரும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் என்ன படிக்கிறீங்களோ அந்த போர்ஷன்ஸே நாங்க கேட்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுல அதிகப்படியா வர்றது அந்த என்சிஆர்பி சிலபஸ். இன்னைக்கு வந்து நீட்ட விளக்கங்கள் கேட்டா கூட அவங்க என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் விளக்க முடியாது, அதாவது வட மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு அறிவுத்திறன் இல்லைன்னு வேற யாரும் கேட்கல. இங்க பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களே கேட்கிறாங்க. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன் சார். அதாவது 2011 சரிங்களா, அந்த சென்சஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1991ல டோட்டல் இந்தியாவுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்போது 7.26% வந்து மும்மொழி கொள்கையை பேசுறாங்க. அதே மாதிரி 2001, ஏன்னா இவங்க சொல்றாங்களே சார், மும்மொழி கொள்கை தான் இருக்கிறதுலே சிறந்தது, 3 மொழி கத்துக்கிறதுனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்காக இதை சொல்றேன். அதே மாதிரி 2001 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 8.15% தான் மும்மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி 2021, அதாவது 1991ல இருந்து 2011 வரைக்கும் நான் சொல்றேன். இப்ப 2011 சென்சஸ் படி எடுத்து பாத்தீங்கன்னா 7.10% தான் மும்மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. எதுக்கு நான் இந்த பர்சன்டேஜ் சொன்னேன் அப்படின்னா, இந்தியாவுல பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், இதை எடுத்துப்போம். இப்போ இதுல வந்து மும்மொழியை பின்பற்றுறாங்க. அப்ப அந்த வட மாநிலத்தில் இருக்கிற மாதிரி நம்மளும் பின்பற்றணும்ன்றதுதான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பிளே பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்படின்னு பார்த்தா டோட்டல் இந்தியன் பாப்புலேஷன்ல இந்த 4 ஸ்டேட் நீங்க லார்ஜஸ்ட் ஸ்டேட்னு பார்க்கும்போது 40% இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், 2011 ஸ்டேட்டஸ் படி மும்மொழியை கத்துக்கிட்டவங்க 7.10% தான். 40% எங்க இருக்கு, 7.10% எங்க இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அப்போ நம்ம என்ன இதுல யோசிக்கணும் அப்படின்னா, மும்மொழிங்கிறது பயன் தராம போயிடுச்சா, இல்ல அது படிக்க முடியாம போயிடுச்சா, இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கலையா, இல்ல இந்த 3வது மொழி வந்தனால அவங்களுடைய தாய் மொழியை இழந்தாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் சார், அதே மாதிரி 2011 சென்சஸ் படி, அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை 121 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுல ஹிந்தி பேசக்கூடியவங்க, ஹிந்தி மட்டும் பேசுறவங்க 52, அதாவது ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற, அதாவது 52 கோடியே 83 லட்சம் பேர். அதுல ஹிந்தி மட்டும் பேசுறவங்க 45 கோடி பேர். அப்போ அதுல 2 மொழி, அதாவது நான் சொன்னேன்ல சார் 52 கோடி மக்கள்னு சொன்னேன் இல்லையா, அதுல இப்ப வந்து 2 லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க 5 கோடி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னதுல ஹிந்தி கூட அடிஷனலா பேசக்கூடியவங்க 52 கோடி மக்கள். அதுல ஹிந்தி மட்டும் பேச தெரிஞ்சவங்க 45 கோடி. அதுல வெறும் ஹிந்தியோட இன்னொரு அடிஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வெறும் 5 கோடி தான். சரி, இதுல 3 மொழி தெரிஞ்ச மக்கள் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வெறும் 79 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ 52 கோடியில வெறும் 79 லட்சம் தான் மும்மொழியை அக்செப்டே பண்ணிருக்காங்க. இதுவும் ரேஷியோல ரொம்ப கம்மி தான் சார். ஆனா இது ஏன் அப்போ ஹிந்தியை முன்னிலைப்படுத்துறாங்கன்னு யோசிக்கணும். சரி, இப்ப தமிழ்நாட்டுல ஹிந்தி படிச்சா நல்லதுன்னு பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு வாதம் வைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டினுடைய 2011 சென்சஸ் படி 6.90 லட்சம், அதாவது 6.90 கோடி மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க. இதுல இருமொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.51 கோடி. இதுல 3 மொழி பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டுல 22 லட்சம். அதுல இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலம் நல்லா பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.23 கோடி.
மக்கள் நல்ல தமிழ்நாட்டுல ஆங்கிலம் பேசுறாங்க. அப்படி பேசுறதுனால பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தலை சிறந்த ஒரு மாநிலமா இருக்கு. அதனாலதான் அண்மை மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களே சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு டாப் லேயர் ஆஃப் எல்லா கண்ட்ரிலையும் டாப் லேயர்ல ஒரு நல்ல ஜாப்ல இருக்கவங்க தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய மாணவ மாணவிகளா இருக்கிறாங்க, இல்ல தமிழர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இருக்கு, அவ்வளவு நல்ல ஸ்கில்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தானே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப 3வது மொழியில ஏன் இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றது ஒரு கேள்வி சார். இன்னொன்னு, நீங்க பேசும்போது முதல்ல ரொம்ப தெளிவா சொன்னீங்க, அதாவது இருக்கிற புக்ஸ் எல்லாம் கூட ஓரங்கட்டி வச்சிடலாம், ஒரு வாரத்துக்கு ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும். இதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? எனக்கு அது புரியல சார். இப்போ ஹிந்தி மட்டும் படிச்சு ஏதாச்சும் பெரிய லெவல்ல ஏதாச்சும் ஒரு கிரேட் கிடைக்க போதா, இல்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறதுனால பெரிய ஒரு மாற்றம் வரப்போதா? ஆல்ரெடி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 5th வரைக்கும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6th to 10th அதை கம்பல்சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுக்குதான் நாங்க ரொம்ப தெளிவா சொன்னோம். அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் சார், என்ன நடக்கும் தெரியுமா? இவங்களோட எய்ம் ஹிந்தியை கொண்டு வரணும்னு இல்லை, அந்த NEP பாலிசிலேயே ரொம்ப ஒரு கண்டிஷன் ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. இது எல்லா மக்களும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் தமிழ்நாடு இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதாவது ஹிந்தி இவங்களுக்கு சும்மா ஒரு துடுப்பு சீட்டு தான் சார். இதுல இருந்து அவங்க என்ன கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட்னு ஒரு வார்த்தை அந்த NEP பாலிசியில இருக்கு. அப்ப இவங்க சான்ஸ்கிரிட்ட உள்ள நுழைக்க பாக்குறாங்க. இது நாங்களா வச்ச ஒரு கோட்பாடு கூட கிடையாது. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன், நிறைய பேரண்ட்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்த்திருக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எங்களுடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல அதர் லாங்குவேஜ், அதாவது செகண்ட் லாங்குவேஜ் ஆர் தேர்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும்போது ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கம்பல்சரி ஒரு 3 லாங்குவேஜ் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் இருக்கு. அப்ப கம்பல்சரி இதுல இருந்து தான் செலக்ட் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எங்களுக்கு அப்ளை பண்றாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் ஹிந்தி வழியா உள்ள அதை அப்படியே சான்ஸ்கிரிட்டா கொண்டு அவங்களுடைய தேவ பாஷைன்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆதி காலத்துல நடந்துச்சு. சமஸ்கிருதம் படிச்சாதான் உங்களுக்கு டாக்டர் சீட்னு சொன்னதை முறியடிச்சு கொண்டு இன்னைக்கு அந்த மொழி இல்ல, அதாவது உலகளாவிய மொழியான ஆங்கிலம் கத்துக்கணும், அதுதான் நம்மளுடைய உலகத்துல நம்மளோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ன்றத மாத்துனது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதை சார்ந்து திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜினா புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த 3.2 அவ்வளவுதானே, இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்களா சார்? இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்க அடுத்து சொல்லுவாங்க, தேசிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இனி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆகட்டும், JEE எக்ஸாம் ஆகட்டும், இல்ல கிளாட் ஸ்லாட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இனி ஹிந்திலேயே பண்ணிக்கலாமே. ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நாங்க கொண்டு வந்துட்டோம், அந்த குழந்தைங்களை ஹிந்தில நல்லா தேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே உங்க அரசாங்க பள்ளியிலையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஹிந்திலேயே எல்லா எக்ஸாம்ஸ் இருக்கட்டும். அதாவது அபிஷியல் லாங்குவேஜ இவங்க நேஷனல் லாங்குவேஜா மாத்த சதி பண்றாங்கிறத நாங்க சொல்றோம். அப்போ நாங்க எக்காரணத்து கொண்டு எங்களுடைய தாய்மொழியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ராஜஸ்தான் மாதிரி, பீகார் மாதிரி, யூபி மாதிரி அவங்க எல்லாம் அவங்க தாய்மொழியை விட்டு கொடுத்த மாதிரி ஒருபோதும் எங்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காகவே இருமொழி கொள்கையில நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோங்கிறது ஒரு முதன்மையான கருத்தாவும் நான் இதுல வைக்கிறேன். ஏன்னா மத்த வல்லுநர்கள்லாம் இது எந்த அளவுக்கு மாணவர்களை பாதிக்கும் சொன்னாங்க, இது நம்ம மாநில உரிமை எப்படி பாதிக்குதுன்னு என்னோட தரப்புல. ஓகேமா, ஓகே. நாகநந்தினி பார்லிமெண்ட்ல லோக்சபா அண்ட் ராஜ்யசபால நிறைய கேள்விகள் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமாக, இந்த பாலிசியை நீங்க ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களா, இந்த பாலிசியை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறீங்க, அது இம்ப்ளிமெண்டேஷன் எந்த கட்டத்தில் இருக்கிறது, இப்படின்ட்டு பல கேள்விகள் பல மாநிலத்தினுடைய உறுப்பினர்களால் கேட்கப்பட்டிருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சகம் ரொம்ப ரிட்டனா பதில் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த அடிப்படையில் இதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம்ட்டு. அது நாங்க நிறைய பதில்களை 2024, 25, 26 வரை நாங்க வரிசையாக நிறைய கேள்விகளுக்கான பதிலை என்ன சொல்லியிருக்குன்ட்டு எல்லா பதிலும் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க எந்த வகையிலும் ஒரு மாநிலத்தினுடைய மொழிக்கு எதிரானது அல்ல, மாநில தாய்மொழியை ஊக்குவிப்பதற்கான ஒரு அம்சம்தான் இந்த எஜுகேஷன் பாலிசியே அப்படிங்கிறதை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். கடைசி வரி எல்லா இதுலையுமே கடைசி வரி அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இதை தமிழ்நாடு மாத்திரம்தான் இதை மிக மூர்க்கமாக எதிர்க்கிறதா,
இல்ல வேற மாநிலங்களும் இதே அளவில் தான் இந்த எஜுகேஷன் பாலிசியை, இந்த 3 லாங்குவேஜ் பாலிசியை எதிர்த்துட்டு இருக்கிறாங்களா? ஏன்னா அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் கேட்கிறேன். சரி, ரொம்ப டீட்டெயிலான கொஸ்டின் தான் சார் இது. இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு எதிர்க்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி திணிக்கிறதான் தமிழ்நாடு எதிர்க்குது. அத ரொம்ப தெளிவா எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது நீங்க சொன்னீங்களே சார் கடைசியில முடிக்கும் போது, அதாவது மாநில மொழியை எந்த விதத்திலயும் அவங்க எந்த வித சிதைவும் ஏற்படுத்தல, மாநில மொழியை படிக்கிறதுக்கு தான் நாங்க ஊக்குவிக்கிறோம்னு சொல்றாங்களே. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு மாநில மொழி படிக்கிறதுலயும் சரி, அதுல வளர்ச்சி பெறுறதுலயும் சரி இன்னைக்கு நம்பர் 1 இடத்துலதான் இருக்கு. அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது எதற்கு எங்களுக்கு திரும்பவும் இதை திணிக்கிறீங்கன்றதானே எங்களுடைய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இருமொழி கொள்கைங்க ஸ்ட்ராட்டஜில தான் இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிருக்கோம். சார் பேசும்போது கூட சொன்னாரு, மயில்சாமி அண்ணாதுரை பத்தியும் இன்னைக்கு முத்துவேலர் பத்தி வரைக்கும் எல்லாமே சொன்னாங்கல்ல. அதுல நிகழ்சாட்சி அவர்களும் ஆதித்யா 1 இதை ஏவுகணையை பண்ணவங்க. அப்ப எல்லாருமே தமிழ் வழியில தான் சாதிச்சிருக்கோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் சார், இது மத்த மாநிலங்கள் அப்படின்னு நீங்க கம்பாரிசன் கேட்டீங்கல்ல, ஆரம்பத்துல நீங்க மகாராஷ்டிரா பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. எப்பவுமே நீங்க சொல்றது என்ன, பிஜேபி டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. மகாராஷ்டிராலையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். ஆனா அப்பேற்பட்ட மகாராஷ்டிராலேயே நாங்க ஹிந்தியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கூட முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ நான் சொல்றேன் சார், எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏன் 3வது மொழி ஒண்ணு படிச்சா என்ன தப்பு, 3வது மொழி ஒண்ணு படிச்சா என்ன தப்பு? இது எல்லா பேரண்ட்ஸ் கிட்ட கூட இருக்கு. நிறைய பேர் சாதாரணமா கேக்குறாங்க. ஆனா 3வது மொழி படிக்கிறது தப்பே கிடையாது. அத உங்களுடைய விருப்பத்தின் பால் படிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா அதை திணிக்கும் போது, இப்ப நம்ம சொல்றோம்ல சார், இப்ப 3வது மொழி எது வேணாலும் இருக்கலாம்னு சொல்லும் போது, இப்ப நிறைய மொழிகள் இருக்கு. நம்மளுடைய சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்தாலும் சரி, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, இன்னைக்கு தெலுங்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காவே இங்க பார்க்கப்படுது அப்படிங்கறது நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ மகாராஷ்டிரா இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க இந்த ஹிந்தி திணிப்பை ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு யார் காரணமாக இருக்கா, யார் வழிகாட்டியா இருக்கா? அதைத்தான் முன்னாடியே தமிழ்நாடு செஞ்சது. இன்னைக்கு அதை அவங்க வழி எடுத்துட்டு வராங்க. இன்னொன்னு சார், இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஜியா குமாரிங்கிற ஒரு பொண்ணு, இல்ல சார் இது ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடறேன். ஜியா குமாரிங்கிற ஒரு பொண்ணு பீகார்ல இருந்து வந்த பொண்ணு, தமிழை கத்துக்கிட்டாங்க. சரிங்களா? தமிழ் கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ்ல 93 மார்க் எடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அவங்களுக்கான பாடத்திட்டங்கள் சரியாதான் இருக்கு. இன்னைக்கு இப்ப ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் எங்க இருந்தாலும், இப்ப இந்த 3வது மொழி படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட், என்ன கிடைக்க போகுது, என்ன லாபம், மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுது? இன்னொன்னு, இந்த 3வது மொழி படிக்கிறதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப சாதாரண இப்ப சிபிஎஸ்இ நீங்க சொல்லிட்டீங்க சரி, சிபிஎஸ்இ எல்லா குழந்தைங்களும் டாப் கிரேட் வாங்குற குழந்தைங்க இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுலயும் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறதே கஷ்டம் போது, அப்ப 3வது மொழியும் நீ படிச்சாதான் பாஸ் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைங்களுடைய அந்த கான்பிடன்ஸ் லெவலையும் அவங்களுக்கான பாஸ் மார்க் அப்படிங்கறது மாறி அது ஃபெயில் ஆகும்போது அவங்களுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு கம்மி ஆகும் அப்படிங்கறதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் இந்த 3வது மொழி திணிப்புங்கிறத தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் முழுமையாக எதிர்க்குதே தவிர 3வது மொழி படிக்கிறது யாரும் வேணாம்னு சொன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஆனா சாதிச்சு காமிச்சது இருமொழி கொள்கை தான் அப்படிங்கறதுல ஒரு திட்டவட்டமான ஒரு நிலையில தான் நம்ம நிக்கிறோங்கிறதா நிதர்சனமான உண்மையா.